மோலாரிட்டி கால்குலேஷன் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போகிறோம் ஓகேங்களா. நிறையா அசை நம்ம பண்ணும்போது இப்போ ஏபிடிஎஸ் அசை, டிபிபிஹெச், அப்புறம் சில ப்ரொசீஜருக்குலாம் வந்து பஃபர் சொல்யூஷன்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து மோலாரிட்டி கால்குலேஷன் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அது வந்து எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னா, மோலாரிட்டி கால்குலேட்டர்னு ஒரு ஆன்லைன் டூல் இருக்கிறது வந்து சிக்மா ஓகேங்களா. சிக்மா மோலாரிட்டி கால்குலேட்டர் அப்படின்னு போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும், மோலாரிட்டி கால்குலேட்டர் அப்படின்னு ஓகேங்களா. இதில் வந்துட்டு ஃபார்முலா வெயிட் அப்படின்னா வந்துட்டு நம்ம நம்ம எந்த பஃபர் செய்ய போகிறோமோ, எந்த சொல்யூஷன் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றதுல வந்து அதில் மோலிகுலர் ஃபார்முலா இருக்கும் ஓகேங்களா. அந்த மோலிகுலர் வெயிட் இருக்கும் அந்த காம்பவுண்டுக்கு. அந்த மோலிகுலர் வெயிட்டை வந்து இந்த இடத்துல போட்டுடணும் ஓகேங்களா. அந்த காம்பவுண்டுக்குன்னு ஒரு மோலிகுலர் வெயிட் இருக்கும். இப்போ டிபிபிஹெச் அப்படின்னா அதோட மோலிகுலர் வெயிட்டு அந்த மாதிரி இருக்கும். அதோட மோலிகுலர் வெயிட்டை இதில் போட்டுடணும். டிசைர் வால்யூம்னா நமக்கு எவ்வளோ எம்எல் வேணும், டிபிபிஹெச் இப்போ 7 ml அதில் வந்து 8 ml அப்படிங்கிறது, இந்த எம்எல்னா எம்எல், லிட்டர்னா லிட்டர் அதை போட்டுக்கோங்க ஓகேங்களா. எம்எல்னா மைக்ரோ லிட்டர், மில்லி லிட்டர், மில்லி லிட்டர். டிசைர் வால்யூம் அப்படி போட்டணும். அந்த ஃபார்முலா வெயிட்டு, அந்த டப்பா நீங்கள் அளக்க போகிறீங்களா அந்த டப்பாவில் வந்து ஒரு மோலிகுலர் வெயிட் இருக்கோ அதை இதில் போட்டுடணும். நமக்கு எவ்வளோ வால்யூம் வேணுமோ, டிசைர் வால்யூம் எவ்வளோ எம்எல்ஆ லிட்டரா அப்படிங்கிறதே இதில் போட்டுடணும். அதுக்கப்புறம் கான்சன்ட்ரேஷன், இந்த இடத்துல தான் வந்து நம்ம கான்சன்ட்ரேஷன் வேணும். எவ்வளோ மோலார், 0.2 மில்லி மோலாரா இல்லை மோலாரா, மைக்ரோ மோலாரா அப்படின்னு இந்த இடத்துல நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அவங்க வந்து ப்ரொசீஜரில் போட்டிருப்பாங்க 0.2 மில்லி மோலார், இல்லைனா வந்து 0.5 மோலார், மைக்ரோ மோலார், மில்லி மோலார் அந்த மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம இங்கே போட்டுடணும். அதுக்கப்புறம் கால்குலேட் பண்ணோன்னா வந்துடும் ஓகேங்களா. இப்போ வந்து ஒரு காம்பவுண்டோட மோலிகுலர் வெயிட் வந்து 0.97 சம்திங் அப்படி இருக்குது ஓகேங்களா. வால்யூம் வந்து எனக்கு எவ்வளோ வேணும்னா 7 ml வேணும், 7 ml. இப்போ வந்து டிசைர் கான்சன்ட்ரேஷன் 0.02 மில்லி மோலார் ஓகேங்களா, மில்லி மோலார். இப்போ கால்குலேட் பண்ணோன்னா நமக்கு கால்குலேட் பண்ணிடும். அப்போ நான் எவ்வளோ எடுக்கணுமாம்மா, 1.3 கிராம், 1.3 கிராம் வந்து 7 ml போடணும் நான் ஓகேங்களா. அந்த மாதிரி நமக்கு இங்கே ஷோ ஆகிடும். ஏன்னா வந்து இதில் மோலிகுலர் வெயிட் வந்து இவ்வளோ இருக்குல்ல, ஸோ அதனால அந்த மாதிரி உங்களுக்கு வந்து எதுக்கு மோலாரிட்டி கால்குலேஷன் பண்ணணுமோ, எவ்வளோ மில்லி மோலார் வேணும் சொல்யூஷன், எத்தனை குவான்டிட்டி வேணும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஈஸியாக இந்த இதை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இதுக்கு பேர் சிக்மா கால்குலேட்டர் ஓகேங்களா. கூகுளில் வந்துட்டு சிக்மா கால்குலேட்டர் ஃபார் மோலாரிட்டி அப்படின்னு போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்க்கு அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே அப்படி தான் ஷோ ஆகும். கீழே ஷோ ஆகுது பார்த்தீங்களா. இதில் வந்து நம்ம அந்த டேட்டாஸை போட்டோம்னா அதுவே அழகாக கால்குலேட் பண்ணி கொடுத்துருவோம்.